ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் வியாழன் வெளியில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தேன். அவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருந்தது. 6 மணிக்கெலாம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தேன். சூரியன் இன்னும் எட்டி பார்க்கவே இல்லை. எங்கள் ஊர் சைடு பயங்கர பனியாக இருக்குது. உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு சரி நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன். சிக்கன் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதனால் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சதுமே அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு டீஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு சிக்கனும் சரி மீனும் சரி யாராவது ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுக்கணும். நான் நினச்சோன்னே போய் வாங்கிட்டு வர டிஸ்டன்ஸில் இல்லை. அதனால் இப்போலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் வந்து இன்றைக்கி சமைச்சிட்டு இன்னொரு ஹாஃப் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதை வந்து ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் சமைச்சிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவை பசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு பசைஞ்சிட்ருக்கேன். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு மாவை பசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது ஒரு 10 நிமிஷம் அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். சப்பாத்திக்கு மாவை பசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சி அலாரம் வச்சு கரெக்டாக அலாரம் அடித்ததும் எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிக்கன் கிரேவிக்கு பட்டை கிராம்பெலாம் தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டு அதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா கிரேவி ரெடி ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் கொத்தமல்லி போட்டு நம்ம ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உள்ளேருந்து வரும்போதே அந்த போர்வை எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஒரு தடவை சோஃபாவில் தூங்கி எந்திரிச்சு போனால் தான் நல்லாயிருக்கும். அவள் குடிச்சு முடிச்சிட்டா. உடனே இப்படி சொல்லிடுறது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சப்பாத்தி போடுறது தான் என்னோடய பிளான்னு. சப்பாத்திக்கு மாவை உருட்டி தேய்க்கும் போது தான் வந்து தோணுச்சு. கமலும் சரி பிள்ளைங்களும் சரி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா பூரி செஞ்சு கொடு அப்படின்னு. சரி ஓகே இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல சப்பாத்தியை வந்து பூரியாக மாற்றிட்டேன். சப்பாத்தி கூட வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுப்பேன். பூரி செய்யவே மாட்டேன். ஆயிலில் பொரித்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே செய்ய மாட்டேன். இன்றைக்கி ஓகே பாவம்னு செஞ்சு கொடுத்துட்டேன். டெய்லி சொல்லணுமா பவுடர் அடித்து போட்டு வச்சிங்களான்னு? சரியா, பாய் பாய். சாக்ஸு நான் அதுக்கு ஒரு தடவை நடப்பியா? உங்களை காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு கூட எனக்கு பெரிய வேலையாக தெரியல. உங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு இங்கிட்ட அனுப்புறது தான் எனக்கு பெரும் கஷ்டமாக தெரியுது. கத்திக்கிட்டே இருக்க மாதிரி. ஆமாம் ஆமாம், இதை என்னைக்காவது ஒரு நாள் கடுப்பேத்தான் போவீங்க, மித்த நாள் எல்லாம் கடுப்பேற்றுவீங்க. பாய் பாய் டாட்டா. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு எனக்கு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். பூரி என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன். நான் பூரி சாப்பிடவே மாட்டேன். நான் வீட்டில் பூரி செஞ்சு தர மாட்டேன் அப்படின்றதுக்காக வெளியே எங்கேயாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அப்படின்னா கமலும் சரி பிள்ளைங்களும் சரி பூரி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னா இட்லி இல்லாட்டி பொங்கல் வாங்குவேன். எனக்கு சப்பாத்தியை சுட்டு முடிச்சுட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துருந்தது. கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். ப்ரொடக்ஷன் எப்போவுமே பிஸியாக இருக்குது. ஸோ அக்கானால் வந்து மேலே க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வந்து பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை நானே பண்ணிடுறேன். காலையில் சீக்கிரம் எந்திரிச்ச உடனே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சமையல் வேலை சமைச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுமே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடித்த மாதிரி ஃபீல் ஆகுது. சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கேன்.
அந்த டைமில் வேறு என்ன பண்ணலாம், பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அந்த வேலைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்படியே டெய்லி சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நானும் கமலும் கடைக்கு கிளம்பிட்டோம். இப்போல்லாம் டெய்லி கடைக்கு போகிறது கிடையாது. ரோட்டரியில் எனக்கு ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கிளம்பி போகிறேன். கடைக்கு போயிட்டேன் அப்படின்னா இந்த வேலை அந்த வேலைன்னு கண்டிப்பாக வெளியே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிஸியாகிருவேன். வியாழக்கிழமை அப்படி தான் பிஸியாக ஓடிருச்சு. அதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. இன்றைக்கும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். இது வந்து ஒரு மாதிரி டான்ஸிங் ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே பண்ணேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கால் வலி திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. கமல் கிட்ட சொன்னேன், கமல் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாத, நீ ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பண்ணு போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாதம் அடித்து கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். நேற்று கடைக்கு போயிட்டு வரும்போது மகிழி கீரை வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால கீரை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மகிழி கீரை, அப்படி இல்லாட்டி காட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை வந்து கடைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். கடைஞ்சு வச்சுருந்தா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றத விட வெறும் வாயில் ஸ்பூனில் அள்ளி அள்ளி சாப்பிடுவேன் நான். கீரையை நைட்டே வந்து ஆஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு தான் கீரை ஆஞ்சேன். டைம் அதுக்கே சரியாக போயிடுச்சு. சாதம் வச்சு கீரை கடையிறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருந்தது. கடகடன் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். கீரை மட்டும்தான் கடைஞ்சேன். அதனால் ஆம்லேட் வந்து வச்சு விட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு கருப்பு கவுனி லட்டு, நட்ஸ் லட்டு, டேட்ஸ் லட்டு வச்சு விட்ருக்கேன். குழம்பு வச்சா தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் வந்து ஊற்றி கொடுத்து விடுவேன். கீரை பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால நிறைய கீரை ஊற்றி நானே பிசைஞ்சு வச்சு விட்டேன். அது பத்தாதுன்னு மேலேயும் கீரை ஊற்றி விட்ருக்கேன். பாய் பாய்டா. இதே டிராமா மெதுவா ஆடியா செஞ்சு பாய் பாய். கமலும் இன்றைக்கி கடைக்கு சீக்கிரமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நான் இன்றைக்கி கடைக்கு வரல, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருந்தேன். வெளியே இருந்த வாஷிங் மிஷினை தூக்கி அந்த ரூமில் வச்சோம். அந்த ரூமில் இருந்து இப்போ திருப்பி வெளியவே கொண்டு வந்து வைக்க போகிறோம். அந்த ரூமில் வாஷிங் மிஷின் தண்ணி வெளியே போகும்போது ஏதோ செவுர் எல்லாமே வந்து ஈரனப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் வேண்டாம், வெளியவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டேன். அந்த ரூமோட டோர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதை வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரோட்டரியில் போன வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க, அவங்க பிரசிடென்ட்ஷிப் முடிக்கும் போது இதெல்லாம் ரோட்டரி திங்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. நான் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சது தான். எனக்கு தேவைப்படும் போது அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். கமல் இதெல்லாம் பார்த்துட்டு இதை என்னைக்கு தான் நீ க்ளீன் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து இதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரூமை நான் ஒருத்தியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் கீழே இருந்தால் அக்கா ஒருத்தர் மட்டும் எனக்கு ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹெல்ப்பில் தான் வந்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 2025 வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. பட் சில பல காரணங்களால் என்னால் வந்து அதை பண்ணவே முடியல. வெளியே போக வர அந்த மாதிரி இருந்தனால இதை டச் பண்ணி கூட பார்க்க முடியல. க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. 2026 நாச்சும் நான் நினச்சதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து 2025 க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசம்பர் எண்டுக்குள்ளே எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணி 2026 நீட்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன். இது என்னோட 2026க்கான ரெசல்யூஷனில் ஒன்று. அதே மாதிரி 2026 குறைக்கிற வெயிட்டை எக்காரணத்துக்காகவோ திருப்பி வந்து ஏற விடக்கூடாது அப்படின்றது இன்னொரு ரெசல்யூஷன். 2026 வேறு எந்த கமிட்மெண்ட்குள்ளேயும் போகாமல் ஒன்லி பிஸ்னஸ் என்னோட யூடியூப் சேனல்னு இருக்க போகிறேன். 2026 எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இப்போவே பிளான் பண்ணி ஒவ்வொன்றா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் 2026 நீங்கள் என்ன பண்ணணும், என்ன வாங்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். உட்காந்து யோசிங்க. அது எல்லாத்தையுமே எழுதி வைங்க. நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. நிறைய பேப்பர்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் என்ன பேப்பர், இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்து எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. இதில் ரோட்டரி திங்ஸ் மட்டும் இல்லாமல் ராஜேஷ் கிச்சனோட பழைய ட்ராக்கிங் நோட்டு கூட நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கமல் அப்பப்போ ஏதாவது ஈவெண்ட் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கானது, கமல் எழுதி வச்ச நோட்டு அந்த மாதிரியும் நிறைய இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சேன்.
ஒரு வழியாக 1 மணி நேரம் கழித்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதில் ஃபஸ்ட் ஸ்டெப் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து ஆஃபீஸ் செட்டப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோடய பிளானு. இந்த கார்னரில் இப்போ கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து அந்த பழைய பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போடணும். பழைய பெட்ரூம் இந்த ரூமை விட இன்னும் மோசமாக இருக்குது. அதை என்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ டயர்ட். அந்த ஒரு ரூமை இங்கிட்டிருந்து எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு போய் அந்த மூலையில் வச்சோம். ஸோ அதுக்கே வந்து செம டயர்டாயிருச்சு. நான் ஒருத்தியாக பண்ணியிருந்தேன்னா இன்னும் டயர்டாக இருந்திருப்பேன். நல்ல வேளை அக்கா வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. மணி 6 ஆயிடுச்சு. 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 6 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. டயர்டாக இருக்குது. இன்னும் போய் டின்னர் ரெடி பண்ணணும். போய் ரெடி பண்ணலாம். நைட் டின்னருக்கு சிக்கன் தான் ரெடி பண்ணேன். நான் நைட் டின்னரை சாப்பிட்டுட்டு சிங்கில் பாத்திரம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்து இன்றைக்கி பாத்திரம் கழுவவே எல்லாம் அப்படியே இருந்தது. மதியத்துக்கு மேலே கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. நைட் டின்னர் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துக்குவேன். ஆஃபீஸ்க்கு தேவையான வேலைகளையும் இங்கே உட்காந்தே நான் பார்த்துக்குவேன். ஆனால் கமல் அப்படியே ஆப்போசிட்டு. வீட்டில் உட்காந்தா எந்த வேலையுமே கமலுக்கு ஓடாது. அதனாலேயே நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. வீட்டில் இருந்தேன் அப்படின்னா தான் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதனாலேயே இப்போ பெருசாக கடைக்கு போகிறதில்ல. ஏதாவது முக்கியமான வேலை, ரோட்டரியில் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் கிளம்பி போவேன். அந்த வேலையை முடிச்சுட்டு கடையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். இவங்க எல்லோரும் கிளம்பி வரும்போது அவங்களோட சேர்ந்து நானும் கிளம்புவேன். ஏன் இப்படி நிற்கிறேன்? அங்கே உள்ளே போய் பாரு. அங்கே தான் வச்சுருக்கோம். இந்த மூலையில் இருந்ததை எடுத்து அந்த மூலையில் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நாங்கள் இதை எடுத்துட்டோம். அதை வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதை க்ளீன் பண்ணணும். நாளைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர் தான் இருந்துச்சு. ஆமாம், மாட்டிட்டோம். அவங்க பசங்களே மாற்றி விட்டாங்க. பொன்னுசாமி டீம். கமல் வந்ததும் இன்றைக்கி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்றத காமிச்சேன். கமல் கொஞ்சம் ஷாக்கிங்காக சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.